எம்ஜிஆரின் தளபதி, ஜெயலலிதாவின் விஸ்வாசி, விஜயின் அடுத்த நம்பிக்கை. யார் இந்த செங்கோட்டையன்? செங்கோட்டையன் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள குள்ளம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர். 1972 எம்ஜிஆர் தலைமையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கிய போதே அதில் உறுப்பினராக இணைந்து கட்சியின் பொருளாளராக இருந்தவர்தான் செங்கோட்டையன். 1975 கோவை பொதுக்குழு மாநாட்டை நடத்தி எம்ஜிஆரின் பாராட்டை பெற்றார். பின் 1977 சத்தியமங்கலம் தொகுதியில் வென்று முதல் முறையாக சட்டப்பேரவையில் நுழைந்தார் செங்கோட்டையன். 1980 நடந்த தேர்தலில் அவரது சொந்த தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். பின்னர் 1988 ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு திட்டங்களை வகுத்து தந்தவர் என்ற பெருமை செங்கோட்டையனை சேரும். மேலும் 1989 எம்ஜிஆர் மறைவிற்கு பின் அதிமுக ஜெயலலிதா அணி, ஜானகி அணி என பிரிந்திருந்த போது ஜெயலலிதா அணி சார்பில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். ஜெயலலிதா சத்துணவு திட்ட உயர்நிலை குழுவில் இருந்தபோது அவரை காங்கேயம் அழைத்து வந்து விழா நடத்தியவர் செங்கோட்டையன். அப்போது முதல் ஜெயலலிதாவின் இறுதி மூச்சு வரை விசுவாசியாகவே இருந்தார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக ஜெயலலிதா இருந்தவரை எந்த தேர்தல் என்றாலும் கூட்டணி, வேட்பாளர் தேர்வு, பிரச்சாரம் உள்ளிட்ட தேர்தல் பணிகளை செங்கோட்டையன் மேற்கொண்டார். முதல் நாள் தேர்தல் பிரச்சாரம் முடிந்து ஜெயலலிதா ஓய்வெடுக்க செல்லும் வரை காத்திருந்து விட்டு அடுத்த நாள் ஒரு தொகுதியில் எந்தெந்த இடங்களில் பேசலாம் என்பதில் தொடங்கி மேடை, மைக், கூட்டம் சேர்ப்பது என அனைத்தையும் நள்ளிரவு வரை ஆய்வு செய்து ஒரு ஒத்திகை நடத்தி அது திருப்தி அளித்த பிறகே தூங்க செல்வார் செங்கோட்டையன். இதனாலேயே ஜெயலலிதா தனது சுற்றுப்பயணத்தை ஒருங்கிணைக்கும் பொறுப்பை செங்கோட்டையனிடமே ஒப்படைத்திருந்தார். 1991 1996 வரை ஜெயலலிதாவின் முதலமைச்சரவையில் தமிழ்நாட்டின் 10வது சட்டமன்றத்தில் வனத்துறை அமைச்சராகவும் போக்குவரத்து துறை அமைச்சராகவும் இருந்தார் செங்கோட்டையன். 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலில் மட்டும் தோல்வியடைந்தார் செங்கோட்டையன். 2011 2012 வரை நடந்த அதிமுக ஆட்சியில் விவசாயம், தகவல் தொழில்நுட்பம், வருவாய்த்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராக செயல்பட்டார். செங்கோட்டையன் கட்சி பதவிகளில் பெரிதாக ஆர்வம் காட்டியதில்லை. கடந்த 2011 தேர்தல் வெற்றிக்கு பிறகு செங்கோட்டையனின் அமைச்சர் பதவியை அவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக ஜெயலலிதா பறித்தார். ஆனாலும் தனது விசுவாசத்தை கைவிடாத செங்கோட்டையன் ஜெயலலிதா மறைந்த பிறகு கட்சியை கைப்பற்ற பலர் முயன்ற போதும் செங்கோட்டையன் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு அமைதியாக இருந்தார். இந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானார். 2017 பிப்ரவரி மாதம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அமைந்த அதிமுக அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் சட்டமன்ற உறுப்பினரானார். மேலும் கட்சியில் செங்கோட்டையன் தனக்காக உழைத்தவர்கள், பொருள் இழந்தவர்களை கட்சியில் புறக்கணிக்கப்பட்டால் பொருட்படுத்தாமல் உதாசீனப்படுத்தி கடந்து செல்வார் என்று பல குற்றச்சாட்டுகளும் எழுந்து வந்தன. இதனால் இவருடைய ஆதரவாளர்கள் பலர் திமுகவில் இணைந்தனர். ஜெயலலிதா மறைவுக்கு பின் கூவத்தூரில் தமிழக முதல்வராகும் மூத்தவர் என்ற வாய்ப்பினை செலவு செய்ய இயலாத இக்காரணத்தால் தனது அரசியல் வார்ப்பான எடப்பாடி பழனிசாமியிடம் இழந்தார் என பேசப்பட்டு வந்தது. மேலும் தொடர்ந்து 10 தேர்தல்களில் அதிமுக படுதோல்வி அடைந்ததால் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் எப்படியும் வெல்ல வேண்டும் என்பதற்காக அதிமுக ஒருங்கிணைப்பு என்ற கருத்தை முன்வைத்தார் செங்கோட்டையன். இதனால் தனது கட்சி பதவியை இழந்த அவர்
ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை பொது நிகழ்ச்சியில் நேரில் பார்த்தபோது அவர்களுடன் பேசியதற்காக அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டார். தற்போது புதிய அரசியல் கட்சியான தாவேக தலைவர் விஜயுடன் தனது அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.